உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா, பேச மாட்டியா அண்ணா? அண்ணா, என்னை மன்னிக்க மாட்டியா அண்ணா? லே, கண்டவங்கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைல்ல. கேட்டல செம்போகம் சொன்னத, ஒரு உசுறு போயிருக்குல, ஒரு குடும்பம் ஒரு உசிரியே இழந்திருக்கு, ஒரு புள்ள இறந்திருக்கு, ஒரு குடும்பம் ஒரு புள்ளைய இழந்திருக்கு. அவளை துடிக்க துடிக்க கொன்னு போட்ட ஒருத்தனோட அவனை காப்பாத்துறதுக்காக துணை போய் நிக்குதா, அவ கூட பேசி உறவாட சொல்லுதியா? டேய் சண்முகம், அவளே உடைஞ்சு போயிருக்காடா, நீ வேற இதெல்லாம் எதுக்குடா? உடைஞ்சு போயிருக்காளா? எலே, துண்டு போட்டிருக்கே, அதை தாண்டி போயிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பணத்தை தாண்டி போனதுக்கு தானே சமா? ஐயோ அண்ணா, என்னென்ன பேசுத? ஏய், தேவையில்லாம என்ன யாரும் அண்ணன்னு கூப்பிட வேண்டான்னு சொல்லு. அம்புட்டும் விட்டு போச்சு. ஒருத்தி உசுர விட்டு பொணமா போனா, இன்னொருத்தி உசுரோட என்ன பொணமாக்கிட்டு போயிட்டா. அவ்வளவுதான் வித்தியாசம். இனி எனக்கு வெறும் 3 தங்கச்சிக்குதான், அவளுக்குதான் இனி என் வாழ்க்கையில அது போதும். அவ யாரும் இங்க வந்து அண்ணன் கிண்ணன் உறவாட வேண்டான்னு சொல்லு போ. ஏய், அவன் கோவமா இருக்காண்டி, அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம். நீ இப்ப கிளம்பு. என்னது சமாதானப்படுத்துறதா? என்ன சமாதானப்படுத்துவாவ? சரிடா, சரி விடு. சரி, அவ போயிட்டா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன அவளை கொலை பண்ணணுங்கிறியா? எங்க இருந்தாலும் அவ நிம்மதியா வாழ்ந்தா பத்தாதா? நிம்மதியா வாழ்வாளா? எப்படி நிம்மதியா வாழ்வா? ஏன்னா நம்ம எல்லாரோட நிம்மதியை கெடுத்துட்டு போய் ஒருத்தி நிம்மதியா வாழ்ந்துருவாளா? அப்படி வாழதான் முடியுமா? இல்ல வாழதான் விட்டுருவானுங்களா? அப்படி வெளியிலே சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அடிப்பட்டு மிதிப்பட்டு வெளியில சொல்ல முடியாம செத்து தானே போன. என் அப்ப அவரு தங்கச்சி ஒரு நரகத்துல தள்ளினாரு. இன்னைக்கு என் நிலைமையும் அதுதானே. என் தலையெழுத்து என் அப்பன் தலையெழுத்து மாதிரி ஆயி போச்சே. டேய் சண்முகம், விடுடா. நீ எதுவும் பேசாம வா, நாம கிளம்பலாம். நீ வண்டி எடு. சொல்லி வை. எப்போ கோயில்ல என் மரியாதை கட்டணும்னு என்ன அவமானப்படுத்தினாலும் அவளுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. இந்த ரோட்ல நின்று அண்ணன் கூப்பிடுறது, ஏதாச்சும் குளத்துல பார்த்து தங்கச்சி கிட்ட பேச போறது, எந்த வேலையும் வச்சு கூடாதவ. இனிமே எனக்கு 3 தங்கச்சிக்கு தான். அவளுக்கு நிம்மதியா வாழ விட சொல்லு. ஏலே, நீ வேணா வந்து வண்டியில ஏறு. இல்ல இவ கூட நின்ன வப்பாரி வச்சு இப்போ பாத்துக்கிறேன். ஏய், இப்போ நான் பாத்துக்கிறேன். போ. ஏர்னியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.